Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி நம்ம கடந்து போவோம். हम लोग परमेश्वर के वचन के सामने हम लोग जाएंगे. ஆண்டவர் கடந்த 10 மாதங்களும் நம்மை கிருபையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். परमेश्वर पिछला 10 महीना हम लोगों को सुरक्षा के साथ संभाला है. நம்மள அந்த 11வது மாசத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். हम लोगों को 11वां महीना में अभी लेकर आए. சோ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையும் பீகார்ல இருக்கிற அருமையான தேவ ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல நாங்க வெல்கம் பண்றோம், வரவேற்கிறோம். तमिलनाडु में रहने वाले विश्वासी लोगों को और बिहार में रहने वाले सभी प्रभु के दास लोगों को हम लोग स्वागत करते हैं, वेलकम करते हैं. பாருங்க, நம்முடைய திரியேக தேவன் வட இந்தியர்களையும் தென்னிந்தியர்கள் எல்லாரையும் ஒன்று போல இணைக்கிறார். देखिए हमारा त्रिएक परमेश्वर इन दिनों में और जो भी दक्षिण भारत है उत्तर भारत है दोनों लोगों को मिलाए हैं. அவருடைய அன்பு நம்ம எல்லாரையும் இணைக்கிறது. उनका प्रेम हम लोगों को मिलाया है. நம்ம ஆண்டவர் மிகவும் நல்லவங்க. हमारा परमेश्वर बहुत अच्छा है. ஐயா அந்த அடிய பாடலாமா? செருப்பு தேரேலியே செருப்பு தேரே அந்த அடிய பாடல. यीशु तेरे लिए सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए मैं उठाता हूँ पवित्र आत्मा मुझे ले जाओ यीशु के चरणों में पवित्र आत्मा मुझे ले जाओ यीशु के चरणों में पवित्र आत्मा. ஆமென் ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு தந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, आज का दिन परमेश्वर हमारे लिए मेरे लिए एक वचन दिया है. இந்த மாசத்துல மட்டும் கிடையாது, அவர் ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் அப்படிதான் இருக்காரு, இனிமேல் நமக்கு அதிகமாக நம்ம அதை உணரும்படியாக வைப்பார். न केवल इस महीना में और परमेश्वर पहले से वचन दिया है, वो अधिक से अधिक हम लोगों के लिए इस प्रकार ही अभी रहने वाले हैं. அது என்ன அப்படின்னா, கர்த்தராகிய
நம்மை ஆண்டவர் நமக்கு எப்படி நமக்கு வெளிப்படுறார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா என்கிற விதத்தில் ஆண்டவர் இந்த மாசத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக தன்னை வெளிப்படுத்த போகிறார். तो अभी जो है परमेश्वर हम लोग को अपने आप को ऐसे प्रकट करता है कि प्रभु यीशु मसीह का पिता के रूप में प्रकट होते हैं. நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா சாதாரணமானவர் கிடையாதுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. और परमेश्वर जो है एक साधारण प्रभु नहीं है, वो प्रभु यीशु मसीह का पिता है. இதுக்கு ஆதாரமாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும், படிக்க முடியும். எபேசியர் 1:3 இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். तो इसके आधार के रूप में हम लोग एक वचन को निकाल लेंगे. इफिसियों 1:3 जो है हम लोग वचन पढ़ेंगे. इफिसियों 1:3 को पढ़ेंगे. हमारे पिता का परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष दी है. आमीन. பாருங்க, இங்க போட்டிருக்க அழகா, நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவருக்கு ஸ்தோத்திரம். इसमें ऐसा लिखा हुआ हमारा प्रभु यीशु मसीह के परमेश्वर ऐसे करके लिखा है. சோ அந்த வேர்டு பாருங்க, பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படிங்கிற வேர்டு அங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுக்கு நன்றி. அதான் அந்த வேர்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படிங்கிற வேர்டை நம்ம அங்க முக்கியப்படுத்துறோம். यहाँ पर जो है अनुवाद में इस प्रकार है, लेकिन वही है हमारा यीशु मसीह का परमेश्वर पिता. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கும்படியாக, அவரை நம்ம இன்னும் அதிகமா அனுபவிக்கும்படியாக, டேஸ்ட் பண்ணும்படியாக நம்மளை வைக்க போகிறார். तो हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर पिता को और भी हम लोग चखने के लिए, स्वाद को अनुभव करने के लिए प्रभु हमें बुलाया है. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல வார்த்தையா இருந்தவர் மாம்சமான போது அவர் இந்த பிதாவை பார்த்துதான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்க என்ன செய்யுங்க, அவரை ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தார். तो देखिए हमारा प्रभु यीशु मसीह जो प्रार्थना सिखाते हैं, तो इस प्रकार बोलने के लिए नहीं कहा कि अब्राहम का, इसहाक का, याकूब का परमेश्वर ऐसे करके बोलना. जब प्रार्थना सिखाते हैं दूसरे लोग हमको ये बोलता है हमारा स्वर्गीय पिता. அவர் நமக்கு யாருங்க? அப்பா. वो हम लोगों के लिए कौन है? वो स्वर्गीय पिता है, पिता है. சோ ஹிந்தில ஒரு அழகான பாட்டு, அப்பா அப்பா மகன் நான். ஹிந்தில கூட நம்ம சுஷில் பாஸ்டர்லாம் கூட அந்த பாட்டு அனுப்பியிருந்தேன் கடந்த சண்டே. அப்பா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு. हिंदी में कई गीत है, और लास्ट टाइम में गीत भी हम सुशील पास्टर को भेजे हैं. अब्बा पिता ऐसे कर करके गीत है, अब्बा पिता. அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். वो हमारा अब्बा है. அந்த அடியை நான் பாடுறேன். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. இதான் அந்த பாட்டு. इसमें ऐसा अब्बा, अब्बा
और जो आंखों की पुतली के समान मुझे संभालते हैं। ஐயா ஹிந்தியில பாப்பா 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 அப்படின்னு பாடுறாங்க, அது கரெக்ட் தானா? அப்பா பாப்பா பாப்பா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அந்த அந்த இடத்துல பாப்பா ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து ஹிந்தியில தான் முதல்ல வந்திருக்கு. तो हिंदी में ये जो है ये पहली बार आया है ये गीत। அந்த ஹிந்தியில இருக்கிறத தமிழ்ல அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாடியிருக்காங்க. हिंदी में है तो उस गीत को तमिल में एकदम ट्रांसलेशन करके गाया। சோ ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தாரு, ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடு. और प्रभु यीशु मसीह ने कहा तुम जो है पिता से ऐसा प्रार्थना करो, ये स्वर्गीय पिता। வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கிறார். जिंदगी में कोई भी समस्या आने पर आप जो है परमेश्वर से ऐसा प्रार्थना करे है पिता। அந்த அப்பாவை பத்தி தான் இந்த பவுல் வந்து தன்னுடைய நிருபத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவர் அப்படின்னு சொல்றார். उसी पिता के बारे में ही यहाँ प्रेरित पौलुस कहते हैं वो हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर का पिता। சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை பார்த்து தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். हम लोग प्रभु यीशु मसीह का परमेश्वर को ही पिता के रूप में हम लोग मानते हैं और बुलाते हैं। பைபிள்ல அநேக பிதாக்களை நம்ம பார்க்க முடியும். बाइबल में कई एक पिता को हम लोग देख सकते हैं। யூதர்கள் வந்து ஆபிரகாம பிதா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. यहूदी लोग अब्राहम को पिता करके अब्बा करके बुलाते थे। ஆண்டவராகிய இயேசு பொய்க்கு பிதா அப்படின்னு சாத்தானை பத்தி சொல்றாரு. प्रभु यीशु मसीह जो है शैतान के बारे में बोल रहा है वो झूठ का पिता है। ஆனா நம்ம அப்பான்னு யாரை கூப்பிடுறோம்? लेकिन हम लोग किसको पिता करके मान रहे हैं, बुला रहे हैं? ஆபிரகாமை அல்ல, अब्राहम को नहीं है, சாத்தானை அல்ல, और शैतान को भी नहीं है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காண்பித்த அந்த தேவனை தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். हमारे प्रभु यीशु मसीह जिसको दिखाया है उन्हीं को हम परमेश्वर पिता करके पुकार रहे हैं। சோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரை அடிக்கடி அடிக்கடி அப்பான்னு கூப்பிடுங்க. அந்த மாதிரி அப்பான்னு கூப்பிடக்கூடிய பாட்டுகளை நிறைய பாடுங்க. तो तमिलनाडु में रहने वाले प्रभु के लोगों के लिए भी और तमिलनाडु में और बिहार में रहने वाले प्रभु के लोगों को भी हम बार बार मैं कहता हूँ कि जो भी ऐसा गीत है हे पिता हे अब्बा करके आ रहे हैं उसको आप लोग गाइएगा। சரி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படின்னு சொல்லும்போது जो यीशु मसीह का परमेश्वर पिता इस प्रकार जब बोलते हैं அவரை நம்ம அப்படி கூப்பிட்டு நம்ம அவர் அப்படி அனுபவிக்கும் போது जब हम लोग उनको ऐसे नाम लेकर बुलाते हुए अनुभव करते हैं நம்ம வாழ்க்கையில ஒரு 13 விதமான நன்மைகளை நம்மால அனுபவிக்க முடியும். हमारे जिंदगी में 13 प्रकार का आशीर्वाद को हम अनुभव कर सकते हैं। எத்தனைங்க? 1 2 இல்ல, 1 2 கிடையாது, 13. எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 13 விதமான நன்மைகள் இதுக்குள்ள இருக்கு. सिर्फ एक और दो नहीं है, अभी तक जो मैंने जाना है और भी बहुत है, लेकिन 13 प्रकार का आशीर्वाद अभी आप लोगों को मैं बताने जा रहा हूँ। யாக்கோபுல 1ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கோம், நன்மையான எந்த வரமும் பூர்ணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு யாக்கோபுல போட்டிருக்கோம். याकूब 1:17 में लिखा है तो जो भी अच्छा वरदान है उत्तम दान है वो ज्योतियों का पिता की ओर से आती है। நம்ம ஆண்டவர் வந்து அவர்கிட்ட தீமையே கிடையாது, हम
हमारे परमेश्वर के पास जरा सा भी बुराई नहीं है। இந்த 11வது மாசத்துல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அப்பா கிட்ட தீமை இல்லை, இல்லவே இல்லை. देखिए इस 11वां महीना में एक बात को आप लोग अच्छी तरह समझना है, हमारा पिता परमेश्वर के पास जरा सा भी थोड़ा सा भी बुराई नहीं है। பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு காரணர் நம்முடைய அப்பா இல்லை. मेरे प्रिय भाई और बहनों, और इस बार आपकी जिंदगी में जो भी आप परेशानी को उठा रहे हैं उसका कारण परमेश्वर पिता नहीं है, नहीं है। உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கா, அதுக்கு நம்ம அப்பா காரணர் கிடையாது. आपके देह में कुछ बीमारी आया है तो उसके लिए हमारा पिता का कारण नहीं है। உங்களுக்கு வந்திருக்கிற அந்த பொருளாதார பிரச்சனைக்கு நம்முடைய அப்பா காரணர் இல்லை. आपकी आर्थिक समस्याओं का कारण हमारा स्वर्गीय पिता नहीं है। 1000 காரணங்கள் இருக்கலாங்க, வேற 1000 காரணங்கள் இருக்கலாம். और हजारों कारण दूसरा हो सकता है, लेकिन கவனிங்க வார்த்தையை கவனி. 1000 காரணங்கள் இருக்கலாம். अगर सुनेगा परमेश्वर बोले हजारों कारण हो सकते हैं, ஆனா நம்முடைய அப்பா காரணர் இல்லை. लेकिन हमारा स्वर्गीय पिता का एक जरा सा भी इच्छा नहीं है। அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் நன்மைகளின் காரணர். तो इसका मतलब क्या है? हमारा परमेश्वर भलाइयों का पिता है। அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நம்ம அனுபவிக்கும் போது, तो जब हम परमेश्वर पिता का आशीष को अनुभव करेंगे, நம்முடைய வாழ்க்கையில 13 விதமான நன்மைகள் இருக்குங்க. तो हमारे जिंदगी में 13 प्रकार को आशीर्वाद को हम लोग अनुभव कर सकते हैं। ஆனா இந்த 13 இன்னைக்கு சொல்ல முடியாது. लेकिन वो 13 प्रकार का आशीष को आज ही बता नहीं सकते हैं। இன்னைக்கு எவ்வளவு சொல்ல முடியுதோ சொல்லலாம். आज जितना हो सकता है मैं बता दूंगा। மீதியை ஆண்டவர் எப்படி அதை சொல்ல வைக்கிறாரோ சொல்லுவோம். बाकी जो है दूसरा दिन जैसे होगा हम बताएंगे। ஆனா அந்த 13 மட்டும்தான் கிடையாது, நிறைய இருக்கு. ஆனா எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் 13. देखिए केवल 13 ही नहीं है, बहुत सारा है, लेकिन अभी जो भी मैं याद रखता हूँ जानता हूँ अभी 13 प्रकार के आशीष को बताता हूँ। நம்ம வேலை என்ன? हमारा काम क्या है? இந்த 13 நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்றது? 13 प्रकार का बातों का अनुभव करने के लिए क्या करना है? ஃபாஸ்டிங் போடுறதா? क्या हम लोग मतलब वॉकिंग करना है? உப்பு போட்டு முட்டியில நின்னு கையெல்லாம் மேல தூக்கி அப்படியே ஒரு 2 மணி நேரம் நின்னீங்கன்னா இந்த 13 நமக்கு கிடைச்சிருமா? मान चलिए नमक डाल करके जो पत्थर वाला नमक है उसको रख करके उस पर घुटना टेक करके हाथ उठा के ऐसे करा रहेंगे तो मिल जाएगा। இல்ல காட்டுக்கு நீங்க சன்னியாசியா போயிட்டீங்கன்னா கிடைச்சிருமா? नहीं तो आप लोग जो है तपस्या करने के लिए जंगल में चले जाए तो मिल जाएगा। சன்னியாசியா காசிக்கு போயிட்டீங்கன்னா இந்த 13 ஆசீர்வாதமும் கிடைச்சிருமா? नहीं तो आप सन्यासी के रूप में काशी चले जाएंगे तो मिलेगा? கிடைக்காது. नहीं मिलेगा। அவரு இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை வச்சிருக்காரு பாருங்க. परमेश्वर के लिए साधारण सिंपल में एक रास्ता रखा है। என்ன தெரியுமா? அவர் அப்பான்னு கூப்பிடு, அவ்வளவுதான். उनको पिता करके पुकारना। அப்பா அப்பா மகன் நான் மகள் நான் அப்பா அப்பா மகன் நான் மகள் நான் உன் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா. இந்த பாட்டுடைய கருத்து என்னன்னா,
நான் உங்களுக்கு நீங்க எனக்கு அப்பாயா, நான் உங்களுக்கு பிள்ளை, நான் உங்களுக்கு மகனும் மகளுமா இருக்கேன், நான் தான் உங்க கண்ணின் மணி. அதான் அந்த பாட்டுடைய அர்த்தம். देखिए इस गिफ्ट का मतलब यही है, आप मेरा, हम आपको बच्चे हैं और आप मेरे लिए आंखों के पुत्री समान है, पिता है, ऐसे करके हम लोग देखते हैं. சரி, அப்ப இந்த 13 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன? तो तेरा प्रकार का आशीष क्या है? இன்னைக்கு அது எவ்வளவு சொல்ல முடியுதோ நான் சொல்றேன். जितना हो सकता है मैं बता दूंगा. சரி, நம்பர் 1, முதலாவது पहली बात है, அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது जब एफेसियों 1 अध्याय का 3रा वचन को हम लोग पढ़ते हैं, வாசிங்க. எபேசியர் 1:3. फिर से पढ़िएगा. एफेसियों 1:3. परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आशीष दी है. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். लिखा है उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आशीषें दी है. இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா நமக்கு என்ன செய்றாரு? ये जो यीशु मसीह का परमेश्वर पिता हमारे क्या कर रहे हैं? ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்காக? पहले से क्या किए हुए हैं? நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறாரு. हम लोगों को आत्मिक रूप से सारा आशीष को पहले से दे दिया है. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல தொடர்ச்சியாக, இந்த மாசம் முழுவதும் மட்டும் இல்லைங்க, இந்த நாள்ல இருந்து நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் அதை அதிகமாக அனுபவிக்கும்படியாக செய்ய போறாரு. तो हम लोग जो है आत्मिक आशीषों को हम लगातार केवल इस महीना में नहीं और हमारी जिंदगी पर अनुभव करने के लिए दे दिया है. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி வெறும் ஏதோ ஆண்டவர் வரங்களை கொடுப்பாரு, ஏதோ ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. आत्मिक आशीष का मतलब केवल कुछ वरदानों को देंगे और कुछ आशीष को देंगे, केवल इतना ही नहीं. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல அளந்து பார்க்கவே முடியாதுங்க, அதை அளக்கவே முடியாது. तो इस आत्मिक आशीषों में आप नाप भी नहीं सकते और तोड़ नहीं सकते, इतना ज्यादा. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள். तो ये आत्मिक आशीष जो है तो ऐसा है, उसको गिनती नहीं कर सकते हैं, तोड़ नहीं सकते हैं, इतना आपको देगा. இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன ரீதியாக உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. आशीष को परमेश्वर हम लोगों के लिए एक भविष्यवाणी के रूप में आपको भी मेरे लिए दिया है. இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி ஒர்க் பண்ண போகுது, எப்படி வேலை செய்ய போகுது தெரியுமா? आशीष किस प्रकार काम करने जा रहा है, அதை ஒரு நம்பர்ல நம்ம அளக்க முடியும். ஒரு நம்பர் हम लोग उसे एक गिनती में उसको हम रख सकते हैं. இன்னைக்கு 1ஆம் தேதி 11வது மாசம். मान के चलिए आज 1 तारीख 11वां महीना 1 तारीख है. ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பீகார் மக்கள் பதில் சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதி 11வது மாசம் இருக்குல்ல, இதுல எத்தனை 1 இருக்கு? 1ஆம் தேதி 11வது மாசம் எத்தனை 1 இருக்கு? ठीक है, बिहार के लोग जो है उत्तर दीजिएगा और आप लोग जो है म्यूट खोल करके बताने के लिए कोशिश करिएगा. ये जो 11वां महीना में क्या कितना एक है, कितना एक जो है क्या बार आता है? 1ஆம் தேதி 11வது மாசம்.
ये जो 1 तारीख 11वां महीना में इतना एक है ஒன்னாந்தேதி 11 மாசம் இந்த இதுல மட்டுமா? அதுல மட்டும், இதுல மட்டும் தான் 1 11. அதுல எத்தனை 1 இருக்கு? एक 11वां महीना 1 तारीख सिर्फ इसमें क्या वो एक है? बोलिए 3 एक कितना एक है? 3 एक 3 एक 3. ஓகே ஓகே. தமிழ் பீப்புள் சொல்லுங்க, எத்தனை 1 இருக்கு 1ஆம் தேதி 11வது மாசம்? तमिल लोग भी बोलिएगा। எத்தனை எத்தனை ஸ்டெப்? 3 1. யா 111 இருக்கு। 111 जो है यहाँ पर दिखाई देता है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா தீர்க்க தரிசனமா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தீர்க்க தரிசனமா உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை 111 அப்படிங்கிற நம்பருக்குள்ள இந்த நாள்ல இருந்து நம்ம பெற்று அனுபவிக்கும்படியாக அப்பா உதவி செய்ய போறார்। देखिए आप लोगों के लिए भविष्यवाणी के रूप में बता रहा हूँ कि हमारा परमेश्वर हम लोगों के लिए आत्मिक आशीष से 3 प्रकार से, मतलब 3 1 111 है ना, 3 प्रकार से अनुभव करने के लिए देता है। எப்ப பார்த்தாலும் 666 நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்காங்க। 666 ஐயோ 666 வந்துரும், ஐயோ 666 வந்துரும், அதை நினைச்சிட்டே பயந்துட்டு இருக்காங்க। हमेशा ये सोच के डरते नहीं रहिए कि 666 आ जाएगा, 666 आ जाएगा, 666 आ जाएगा करके नहीं सोचिएगा। அதாவது கடையில ஏதாவது பொருள்கள் வாங்க போய் பில்ல தப்பி தவறி நீங்க வாங்கின அந்த பில்ல தப்பி தவறி 666 வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் அப்படியே வயிறு அப்படியே கலக்கும்। मान चलिए कभी कभी मसीह लोग जो है दुकान जाते हैं, कुछ सामान लेते हैं, बिल आ गया 666 है, तो मसीह लोगों को खूब डर होने लगते हैं। ஏங்க இப்ப நம்ம வச்சு பேசிட்டு இருக்கோம் ஜூம்ல போன், இந்த போன்லயே 666 தாங்க இருக்கு, என்ன பண்ண போறீங்க? ஹலோ ஓகே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் உள்ளவங்க வெயிட் பண்ணுங்க, அந்த ஜூம் வந்து கட் ஆயிடும்। ஓகே, இந்த 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அப்பா வந்து 111 அப்படிங்கிற நம்பருக்குள்ள நமக்கு கொடுக்கிறாரு। ये आत्मिक आशीषों को हमारा परमेश्वर 111 में दे रहा है। அதான் சொல்றேன்ல, நம்ம வச்சிருக்கிற போன்லயே 666 தான் இருக்குங்க। हम लोग जिस फोन रखे हैं उस फोन में भी 666 है। இந்த போனை வச்சுதான் நம்ம வந்து பாருங்க, இப்ப எங்கெங்கெல்லாமோ இருக்க நம்ம எல்லாம் இப்ப கனெக்ட் ஆகி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்। तो इसी फोन में ही हम लोग जो है कहीं कहीं दूर में रहने वाले लोग कनेक्टिंग होकर के अभी एक साथ हम लोग सुन रहे हैं। So brothers and sisters, 666 பயத்தை விட்டு வெளியே வாங்க இந்த காலை நேரத்துல। मेरे प्रिय भाई और बहनों, 666 के डर से हम लोग बाहर आना है। நம்மள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? हम लोगों को किस प्रकार परमेश्वर आशीष कर रहे हैं? 111 அப்படிங்கிற நம்பருக்குள்ள வச்சு நம்மள ஆசீர்வதிக்கிறார்। 111 इस नंबर में रख करके हमें आशीष कर रहे हैं। 1ஆம் தேதி 11வது மாசம், 1 तारीख 11वां महीना। சோ இந்த 1ஆம் தேதி 11வது மாசத்துல இந்த நாள்ல இருந்து இந்த 111 ஆசீர்வாதத்தை அப்பா நமக்கு தர்றாரு। और 1 तारीख 11वां महीना, इसी महीना से परमेश्वर 111 का आशीष को दे रहा है। என்னையா அது 111 ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு இல்லையா? आपके मन में एक सवाल उठा होगा, भैया क्या है 111 का आशीष क्या है, बताइए। ஓகே, இப்போ உபாகமத்துக்கு போய் பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல அந்த 10 11 இந்த 2 வசனத்தை படிக்கும் போது हम लोग व्यवस्था विवरण पहला अध्याय था 1 और 10 का 1 अध्याय था, मतलब 10 और 11 को जब हम पढ़ेंगे, உபாகமம் 1ல 10 11 வசனம்,
हाँ, व्यवस्था विवरण और जो है पहला अध्याय का 10 और 11 देखेंगे। क्योंकि तुम्हारे परमेश्वर यहोवा ने तुमको यहाँ तक बढ़ाया है कि तुम गिनती में आज आकाश के तारों के समान हो गए हो। तुम्हारे पितरों का परमेश्वर तुमको 1000 गुना और भी बढ़ाए, अपने वचन के अनुसार तुमको आशीष भी देता रहे। हमें ஐயா அந்த 11 என்ன வருது ஹிந்தியில? அதாவது 1000 மடங்கு ட்ரிபிள் 1 பாருங்க. உபாகமம் 1:11 அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உங்களை வானத்தின் நட்சத்திரத்தை போல உங்களை திரட்சியாக்கி இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதோட நிறுத்தல, இப்பொழுது இருக்கிறத விட உங்களை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க போறாரு அப்படிங்கிற வேர்ட் அங்க வந்திருக்கிறத பாக்குறோம். देखिए जो है 10वां वचन में बोल रहा है कि पहले से परमेश्वर आप लोगों को गिनती में आकाश के तारों के समान जो है बढ़ा दिया है, और बोल रहा है कि 11वां वचन में और भी 1000 गुना तुमको परमेश्वर बढ़ाएंगे। ட்ரிபிள் 1 உடைய ஆசீர்வாதம் என்ன? வெறும் அளவில்லாத ஆசீர்வாதம் மட்டும் இல்லங்க, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி வருதுன்னா 1000 மடங்கு உள்ள ஆசீர்வாதமாக வரப்போகுது. आमेन। का आशीर्वाद की गिनती कर सके और जो है अनगिनत है, और उससे ज्यादा 1000 गुना परमेश्वर हम लोग को बढ़ाना चाहता है। यस, நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுப்போமானால், यदि हम लोग जो अपना हृदय को खोल कर देंगे तो நான் வந்து அப்பா நான் வந்து எந்த கேள்வியும் கேட்காம உங்களை நான் அப்படியே நம்புறேன்ப்பா அப்படின்னு நம்ம நம்பும் போது, और पिता मैं कुछ भी सवाल नहीं करूंगा और मैं 100% ऐसे ही विश्वास करता हूँ, ऐसा आप विश्वास करेंगे तो இந்த ட்ரிபிள் 1 ஆசீர்வாதம் நமக்குரியதாக மாறுது. ये ट्रिपल 1 आशीर्वाद हम लोगों के लिए अपना हो जाएगा। அந்த ட்ரிபிள் 1 உடைய ஆசீர்வாதம் என்ன? ट्रिपल 1 का आशीर्वाद क्या है? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 1000 மடங்கு நமக்கு வரப்போகுதுங்க. आत्मिक आशीष 1000 गुना हम लोगों के लिए आने वाला है। கவனிங்க, ஆண்டவர் நன்மையா நமக்கு நன்மைகள்னு சொல்லி எதெல்லாம் தர்றாரோ அதெல்லாத்தையும் நமக்கு எப்படி தரப்போறாருன்னா 1000 மடங்கு நமக்கு தரப்போகிறார். परमेश्वर जो कुछ भी हमारे लिए जो है भलाई के रूप में देने जा रहा है, वो 1000 गुना देने जा रहा है। இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, ये 1000 गुना आशीष जब आपके जीवन में आएगा, நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் இருக்க முடியாது, அந்த 1000 மடங்கு செழிப்பு தான் வரும். हमारे जीवन में जो है वहाँ दरिद्रता गरीबी नहीं रहेगा, परंतु आर्थिक में भरपूरी आएगा। வியாதி இருக்க முடியாதுங்க, அந்த வியாதியை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மள 1000 மடங்கு ஆரோக்கியத்தால அப்பா நிரப்புவாரு. हाँ, न कि वहाँ पर बीमारी रोग नहीं रहेगा, परंतु उसको उठाकर फेंकते हुए 1000 गुना स्वस्थ को परमेश्वर देगा। பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது, 1000 மடங்கு தம்முடைய பலத்தினால் அப்பா நம்மை இடைக்கட்டுவாரு. और कमजोरी हमारे जीवन में नहीं रहेगा, परंतु 1000 गुना बलवंत करेगा। சோ துக்கம், அழுகை, கண்ணீர் இது அங்க இருக்க முடியாது, அதுக்கு பதிலா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தருவார். और दुख और चिंता और आंसू यहाँ पर नहीं रहेगा, परंतु उसके बदले में और जो परमेश्वर आनंद, खुशी और शांति से भर देगा। Brothers and sisters, தலகுனிந்த நிலைமைகள் அது நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது, நம்மள தலை நிமிர்ந்து நடக்க பண்ற அனுபவம் அது 1000 மடங்கு நமக்கு வந்து சேரப்போகுது. मेरे प्रिय भाई और बहनों, और जो है हम लोग सिर लज्जित होकर मुंडी झुकाने का नौबत नहीं आएगा, परंतु जो है सीना तान करके सिर उठा करके चलने का जो है अनुग्रह देगा। எங்க நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த வெட்கப்பட்ட இடத்துல அது வெட்கம் அங்க இருக்காது, அதுக்கு பதிலா 1000 மடங்கு அப்பா கம்பீரத்தால நிரப்புவார். जहाँ पर वहाँ पर परमेश्वर 1000 गुना आपको जो है और जो है आशीष में चलाएगा। यस, எந்த இடத்துல நீங்க அடிமையா மத்தவங்களால அடிமையா எங்க நீங்க நடத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க ராஜரீகமாக அப்பா உங்களை வாழ்ந்திருக்க செய்வார்.
आमीन। जहाँ पर आप जो है गुलाम के रूप में चलाए गए हैं, वहाँ पर आपको एकदम जो है तो राजपुत्र के समान चलने के लिए अनुमति देंगे। எந்த இடத்துல நீங்க பயந்து கூனி குறுகி போய் நின்னீங்களோ, பயந்து பயந்து நின்னீங்களோ, அந்த இடத்துல அப்பா உங்களுக்கு ஜெயத்தை ஜெயத்தை கட்டளையிடுவாராக। जहाँ पर आपने झुक करके चलते रहे, दबाव में चलते रहे, वहाँ पर ऊंचा हो करके चलने के लिए प्रभु आपको सहायता करेगा। பயம் இருக்காது, ஜெயம் 1000 மடங்கு வந்து சேரப்போகுது। डर नहीं रहेगा, परंतु विजय 1000 गुना आके आपको मिलेगा। கசந்த நிலைகள் எல்லாம் 1000 மடங்கு மதுரமாய் மாறப்போகுது। हमारा का अनुभव एकदम जो है मीठा हो जाएगा, 1000 गुना मीठा बन जाएगा। பிரதர் சிஸ்டர், இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிபிள் 1 ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில அப்பா அறுவடை செய்ய வைக்க போறாரு। मेरे प्रिय भाई और बहनों, 1000 गुना आशीर्वाद को आज से आप लोग करेंगे। நீங்களும் நானும் இந்த நாள்ல இருந்து இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய போகிறோம்। 1000 गुना आशीष को हम लोग जो है कटने काटेंगे। இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அறுவடை செய்யறதுக்கு நம்ம எதுவுமே விதைக்கல। ये आशीष को हम लोग कटनी करने के लिए कुछ भी हम लोग ने बोया नहीं है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையில நமக்காக தன்னையே விதைச்சார்। और हमारा प्रभु यीशु मसीह क्रूस पर अपने आप को बलिदान करके दे दिया। நமக்காக சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க। हमारे लिए वो क्रूस पर सब कुछ पूरा कर दिया है। அவர் நமக்காக செய்து முடித்த அந்த காரியங்கள் தான் விதை। और हमारे लिए जो है तो जो भी क्रूस पर यीशु मसीह ने किया है वही बीज के समान बो दिया। அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்। और यीशु मसीह मरा और जो है और घायल किया गया, वो फिर जो है मारा गया, तीसरा दिन जी उठा। இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்। आज भी वो जिंदा है। உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் விதைத்தாரே, அந்த விதைதான் இப்போ 1000 மடங்கு ஆசீர்வாதமாக நம்ம கையில சேரப்போகுது। आपके लिए मेरे लिए जो बीज के समान उन्होंने क्रूस पर बोया है वही 1000 गुना हमारे लिए अभी जो है कटनी के रूप में मिलने वाला है। பிரதர் சிஸ்டர், வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துதா? मेरे प्रिय भाई एवं बहनों, आपके जीवन में कुछ बीमारी आपको तबाह कर रहा है? கடன் பாரத்துல பயங்கரமா தவிக்கிறீங்களா? कर्जा की दबाव में आप एकदम उलझे हुए हैं? வாழ்க்கையில நிம்மதி இல்ல, நான் சரியா தூங்கி எத்தனையோ நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா? और मेरी जिंदगी में शांति नहीं है और एकदम शांति के साथ सोते हुए बहुत दिन हो गया करके आप बोल रहे हैं? பிள்ளைங்க வாழ்க்கையை நினைக்கும் போது, இல்ல என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? तो मेरे भविष्य के बारे में, बच्चों के भविष्य के बारे में जब मैं सोचता हूँ बहुत डर लगता है करके आप बोल रहे हैं क्या? அல்லது கடன் பிரச்சனை, பாரம், இந்த மாதிரியான பல காரியங்கள் உங்களை அழுத்துதா? नहीं तो और जो है कर्जा का दबाव या कुछ ना कुछ समस्या आपको दबा रहा है? இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்க இருக்கு? தீர்வு எங்க இருக்கு? इस सारी बातों के लिए हमारे लिए जो है छुटकारा कहाँ पर है? 111 ஆசீர்வாதம், 111 आशीष है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கிறார்। ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார்। हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर के पिता हमें आत्मिक आशीषों से ऑलरेडी भर दिया है। அந்த ஆசீர்வாதம் நமக்கு பல டைமென்ஷன்ஸ்ல, பல பரிமாணங்கள்ல அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வரும், நம்ம வாழ்க்கையில வரும்।
और वो आशीष जो है हम लोगों के जीवन में कई एक डायमेंशन मतलब कई प्रकार का मतलब जो है गुणात्मक में हमारे जीवन में आएगा। அந்த ஆசீர்வாதம் அதுல ஒரு டைமென்ஷன் தான் 111 ஆசீர்வாதம். तो उसमें एक जो है आशीष है 111 आशीष है। அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல இருந்து நம்ம அப்பா அறுவடை செய்ய வைக்க போறாரு. उस आशीष को परमेश्वर आज से हम लोगों को जीवन में कटनी करने के लिए मदद करेंगे। படிப்படியா படிப்படியா உங்க பிரச்சனைகள்லாம் நீங்கறத நீங்க பாப்பீங்க. और धीरे धीरे आपके जीवन में ये समस्या दूर होते हुए आप लोग देखें। ஒரு நாள் வரும் एक दिन आएगा। அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. और वो दिन बहुत दूर में नहीं है। அந்த நாள் ரொம்ப கிட்ட இருக்கு. और वो दिन बहुत नजदीक में है। அந்த பிரச்சனை நீங்க தேடினாலும் அங்க இருக்காது. हमें उस समस्या को ढूंढने पर भी नहीं मिलेगा। செய்றவர் யார் தெரியுமா? क्योंकि वो हटाने वाला कौन है? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா. और हमारा यीशु मसीह का पिता है। கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? திருத்துவ தேவன் அர்த்தம். और प्रभु यीशु मसीह के पिता का मतलब वो त्रिएक परमेश्वर है। இப்போ கர்த்தராகி இயேசு அப்படின்னு சொல்லும்போது குமாரன். और जो है प्रभु यीशु मसीह यदि कहा जाए तो ये पुत्र இல்லையா? கர்த்தராகி இயேசு அப்படிங்கிறது குமாரன். प्रभु यीशु मसीह அப்படின்னு வருதியா? இல்ல அதான் அந்த பிரபு இயேசு அப்படிங்கிறது குமாரன். प्रभु यीशु जो है वो पुत्र है। அது அந்த கிறிஸ்துன்னு இருக்கு இல்லையா? கிறிஸ்து மஷியா கிறிஸ்துன்னு இருக்கு இல்லையா? அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். तो मसीह का मतलब अभिषेक किया हुआ। யார் அபிஷேகம் பண்றது? कौन अभिषेक किया है? ஆவியானவர், पवित्र आत्मा। அப்புறம் பிதாவை பார்க்கிறோம். அங்க பிதா இருக்காரு. उसके बाद पिता को हम लोग देखते हैं। சோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படின்னா திரியேக தேவனுடைய அரவணைப்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கறதா என்னுடைய அர்த்தம். तो प्रभु यीशु मसीह का परमेश्वर पिता मतलब यीशु मसीह का पिता इसमें त्रिएक परमेश्वर को हम लोग देखते हैं। அவங்க மூணு பேரும் அப்படியே நம்மளை அரவணைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். और तीनों हम लोगों को ऐसे ही गले लगाए हुए हैं। உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னா அவங்களை தாண்டி தான் வரணும். यदि कुछ भी समस्या आपको आना है तो उन लोगों से पार करके ही आना पड़ेगा। ஒன்னும் வராது, ऐसा कुछ भी नहीं होगा। உங்களை ஒரு பிரச்சனை வந்து தொட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனைக்கு தான் பிரச்சனை. यदि कोई समस्या को आकर के आपके जीवन में समस्या आ रही है वो समस्या आपके लिए नहीं है, वो जो है समस्या उन लोगों के लिए। சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை 111 ஆசீர்வாதமா கொடுக்கிறாரு. அதுதான் 1000 மடங்கு வருகிற ஆசீர்வாதம். तो प्रभु यीशु मसीह का पिता हमें आत्मिक आशीषों से भर देता है। वो 111 का आशीष है, वो 1000 गुना आशीष है। சோ இந்த பகுதியோட நான் நிறுத்துறேன். और यहाँ तक मैं संदेश को समाप्त करना। என்னன்னா நம்ம அப்பாவை பத்தி நம்ம பேசும்போது சொல்றதுக்கு நிறைய ஏராளம் தாராளமா வந்துகிட்டே இருக்கும். क्योंकि हम लोग अपना पिता के बारे में जब बातचीत करेंगे बहुत आयत से एकदम जो है बहुत बातें मिलेगी। பாருங்க 13ல ஒன்னதான் சொல்ல முடிஞ்சிருக்கு. अभी देखिए 13 में एक ही बातों को मैंने बता नहीं पाया। இந்த ஒன்னையே நான் முழுசா சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. ये को भी मैं पूरा बता दिया हूं करके नहीं कर सकता। இதுக்குள்ளேயே நிறைய மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. इसी में सकते हैं। இதுக்குள்ளேயே ரெஸ்டோர், ரீகேதரிங், அதாவது மறுசீரமைப்பது,
திரும்ப சேர்ப்பது, இப்படி நிறைய மேட்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. हाँ, तो इसी में जो है बहुत सारी बातें हैं जो कि दोबारा बनाना, परमेश्वर जो है हम लोगों को ऊंचा करना, आशीष करना, सारी बातें हैं. ஆனா உங்களுக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லும்படியாக அப்பா வைத்திருக்கிறார். लेकिन जो भी बताना है जरूरी है उतना ही बताने के लिए प्रभु आज मदद किया है. சோ 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அப்பா 111 அப்படிங்கிற உபாகமம் 1:11க்குள்ள அதை நமக்கு உரிமையாக, உரிமை சொத்தாக நமக்கு அதை கொடுக்கிறாருங்க. तो परमेश्वर जो है और व्यवस्था विवरण 1:11 में जैसे बताया है 1000 गुना आशीष ये 111 में परमेश्वर हमें दे रहा है. நம்ம செய்ய வேண்டியதான் ஒன்னே ஒண்ணுதான், हम लोग एक ही एक काम करना है. அவர் அப்பான்னு கூப்பிடணும், அவ்வளவுதான். हम लोग जो है उनको पिता करके पुकारना. நான் முடிக்கிறேன். मैं समाप्त कर रहा हूँ. இந்த இன்னசென்ட்டா இருக்கிற, அதாவது எந்த ஒரு இதுவுமே தெரியாம களங்கம் இல்லாம இருக்கிற குழந்தை தன்னுடைய அப்பாவை பார்த்து அப்பா டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பாருங்க. देखिए जो छोटा बच्चा है, जो नादान है, कुछ नहीं जान रहा है, वो जैसे अपना पिता पापा करके पुकार रहा है, पापा करके. அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாத வரைக்கும் அந்த குழந்தை மைண்ட் என்ன தெரியுமா, அப்பா தான் அந்த குழந்தைக்கு ஹீரோ. देखिए उस बच्चा को जब तक मतलब नहीं कुछ समझ में आ रहा है दुनिया में, तो तब तक वो पापा ही उसके लिए सब कुछ है. ஃப்ரீ கேஜில அந்த குழந்தையை கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல ஃப்ரீ கேஜில கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா டீச்சர் ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது நேரா வந்து எப்படி சொல்லும் தெரியுமா, எங்க பையன் அப்படிதான் சொன்னான், அதான் எனக்கு நல்லா தெரியும். அது என்ன சொல்லும் தெரியுமா, அப்பா அந்த மிஸ் போய் அடிங்கப்பா, அவங்க வந்து என்ன மிரட்டிட்டே இருக்காங்கப்பா, அடிங்கப்பா போய், அப்படிதான் சொல்லும். देखिए प्री केजी में जब स्कूल में बच्चा को देते हैं तो छोटा में बच्चा में, तो उस समय में जो है मेरा बेटा भी ऐसे ही आकर के बोलने लगा. तो देखिए वो टीचर जब मारती है डांटती है तो वो जो है बोलने लगा, पापा आप जाके टीचर को मारिए, हाँ आप जाके टीचर को मारना है, ऐसे बोलता था. அந்த குழந்தை தோல் மேல, நீங்க அப்பா தோல் மேல உட்கார வச்சிருக்காருன்னா கீழே பாம்பை பார்த்தா குழந்தை பயப்படாது, டாடி பாம்பு அடிங்க அப்படின்னு அது கொண்டாடும், செலிப்ரேட் பண்ணும் தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தை. हाँ देखिए मान चलिए अभी बच्चा पापा के मतलब जो है कंधा पर बैठा हुआ है, नीचे में कोई कीड़ा आ गया, कोई मतलब छोटा सांप आ गया, छुट्टा आ गया, तो बोलेगा मारिए उसको पापा, आप एकदम उसको खत्म कीजिए, उसको रोजिए करके बोलेगा, जैसे वो जो है अनुभव करते हैं. இப்படி களங்கமில்லாத குழந்தை மாதிரி அவரை அப்பான்னு கூப்பிடும் போது இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்குரியதாக நம்ம அதை அனுபவிக்கும்படியாக அப்பா வைப்பார். तो इस प्रकार हम लोग जो है एक बच्चे, नादान बच्चे के समान पूरा परमेश्वर पर विश्वास करेंगे तो हमारा परमेश्वर स्वर्गीय पिता हम लोगों को एकदम जो है कुछ भी कमी होने नहीं देगा, 1000 गुना आशीष करेगा. அப்பா அப்பா மகன் நான், மகள் நான், அப்பா அப்பா மகன் நான், மகள் நான், உம் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम लोग को आशीष करने का इस वचन के द्वारा. आमेन 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 आमेन. लगातार हम लोग और बिहार में जो भी वचन सुने हैं, आप लोग को जो भी बातें नए अच्छा लगा और नए तरीके से आप लोग ने सुने हैं, अभी बताना चाहते हैं तो आप लोग बता सकते हैं, नहीं तो हम लोग प्रार्थना के साथ समाप्त करेंगे. जल्दी से जल्दी संक्षिप्त में यदि कोई बताना चाहते हैं तो बताइएगा, जो भी आज वचन के द्वारा आपने
जीवन में काम किया, बताइएगा। हम लोग प्रार्थना करके समाप्त करेंगे या जब थोड़ा मुड़िकला ஆமா ஆமாயா நான் ஜெபம் பண்ணிடுறேன், நீங்க ஆசீர்வாதம் போட்டு। ஓகே ஓகே प्रभु पिता परमेश्वर आपको कोटि कोटि धन्यवाद देते हैं प्रभु जी। आपने परमेश्वर एक सुंदर वचन को हमारे लिए दिया है प्रभु। हमारा प्रभु यीशु मसीह का परमेश्वर पिता हम लोग का स्वर्गीय आशीषों से हमें सारी प्रकार की आशीषों से भर देता है। हाँ प्रभु जी, वैसे ही परमेश्वर और हम लोग विश्वास करने के लिए 1000 गुना व्यवस्था 1 का 11 में देखते 1000 गुना आशीष से परमेश्वर और भी बढ़ाएगा करके हम लोग देखे हैं। वैसे ही प्रभु जी हम लोग इस 11वां महीना में 111 का आशीर्वाद को पूरा पूरा अनुभव करने के लिए सहायता कीजिए। हमारे लिए आप क्रूस पर बीज के समान बो दिया है, उसको हम खटनी के रूप में काटने के लिए सहायता कीजिए प्रभु। आमांडोरे नाले कोडते वार्तेन बड़ी निरांडोरे 1000 मडंगु ஒவ்வொருவரையும் இந்த 111 ஆசீர்வாதத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆமாண்டோரே நீங்க 1000 மடங்கு இன்னும் பெருகுவீங்க என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியா, பெருக பண்ண முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே। இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி। நாங்களும் குழந்தைகளை போல முழு மனதோடு உங்க மீது நம்பிக்கை வைத்து நடப்பதற்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க। இயேசுக்கு नाम से இயேசு நாமத்திலே जगतले मंडाடுகிறோம் जीवन நல்ல பிதாவே, आमेन आमेन आमेन। हे मेरे मन यहोवा को धन्य कर, जो कुछ भी मुझ में उसके पवित्र नाम को धन्य कर। हे मेरे मन यहोवा को धन्य कर, उसके किसी भी उपकार को ना भूलना। आमेन। आशीर्वाद पढ़ें। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக। आमेन 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 आमेन। बहुत बहुत धन्यवाद। थैंक यू सो मच भैया। थैंक यू या थैंक यू भैया। थैंक यू थैंक यू या थैंक यू। जय मसीह। बहुत बहुत धन्यवाद। தேவன் அருளிய சொல்லி முடியா இருக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்